Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டெலிஷியஸான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி. இது என்ன மில்க் ஷேக் அப்படினா இது வந்துட்டு ஃபிக் மில்க் ஷேக், அதாவது அத்திப்பழ மில்க் ஷேக். ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் வச்சு நாம இந்த மில்க் ஷேக் செய்ய போறோம். இந்த டேஸ்டியான மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டெலிஷியஸான ஃபிக் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அத்திப்பழம் மில்க் ஷேக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் அத்திப்பழம் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் அத்திப்பழம். இப்போ வந்துட்டு சீசன் இது. இந்த அத்திப்பழம் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து 3 அத்திப்பழம் எடுத்திருக்கேன் இன்னைக்கு 1 கப் மில்க்குக்கு. ஒரு 3 ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஹனி தேவையான அளவுக்கு. நம்ம கடைசியாக டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு வெனிலா ஐஸ்கிரீம் போடுவோம். அது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த அத்திப்பழத்தோட தோலை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி காம்பு பகுதியில் கட் பண்ணிட்டு இப்படி உளிச்சிங்கனாலே அழகா இந்த ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா வருது. கிட்டத்தட்ட ஒரு சிகப்பு கொய்யா மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள பார்க்குறதுக்கு. ஃபிக் வந்துட்டு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நிறைய அயன் இருக்குது இதில். அது போக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸுக்கே உண்டான எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த ஃப்ரூட்லேயும் இருக்குது. இது வந்து சீசனல். அந்தந்த சீசனலில் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இந்த மாதிரியே எல்லா ஃப்ரூட்டோட 3 ஃப்ரூட்டோட ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 3 ஃபிக்கோட அந்த தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு சாப் பண்ணி மிக்சி கிரைண்டரில் போட்டுடலாம். இது கூட இந்த ஐஸ் கியூப்ஸ் 3 போட்டுடலாம். இந்த மில்க் 1 கப்பையும் அதில் விட்டுடலாம். இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு நான் ஹனி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹனிக்கு பதிலாக சுகரும் ஆட் பண்ணலாம். ஆனால் ஹனி ஆட் பண்ணிங்கன்னா நல்லது. வந்து ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் இது. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுக்கலாம் மிக்சியில். இங்கே பாருங்கள், நம்மளோட மில்க் ஷேக் வந்து அடிச்சாச்சு, மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மில்க் ஷேக் ஊற்றிடலாம். கொஞ்சம் அடிப்படாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்பூன் போட்டு. இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே லேசாக ஹனி வந்து ட்ரிசில் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரா போட்டு நம்ம குடிக்க வேண்டியதான். நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான அத்திப்பழம் மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.